ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் சத்தான சேமியா உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நான் 3 பேருக்கு தேவையான அளவுக்கு சேமியா உப்புமா செஞ்சுருக்கேன். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே முந்திரி வறுத்துக்கிறேன். மிதமான சூட்டில் கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதே பேனில் அந்த இருக்கிற ஆயில்லையே கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகா நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட் மட்டும்தான் இருந்தது. அந்த கேரட்டை நான் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியோட மெஷர்மெண்ட்டு கப் அளவுலையும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த முழுகிற அளவுக்கு, அந்த சேமியா போட்டு முழுகிற அளவுக்கு, இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக வரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 6 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோன்னா சூப்பராக சேமியா வெந்து வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சேமியா உப்புமா. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து விட்டுறலாம் வாசனைக்காக. கொத்தமல்லி ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நம்ம செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் சேமியா உப்புமா. சிம்பிளாக இருக்கும், டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.